இன்று நியாயாதிபதிகள் புத்தகத்தையும் அதேபோல ரூத்தின் புத்தகத்தையும், இந்த 2 புத்தகங்களையும் இன்று நாம் தியானிக்கவிருக்கின்றோம். எனவே இந்த 2 புத்தகங்களையும் பார்க்க முன்பு கொஞ்சம் முன்னால போயிட்டு வந்துடலாம். ஆபிரகாமுக்கு தேவன் சொன்னார், உன்னுடைய சந்ததி 400 வருடங்களுக்கு மேலாக அவர்கள் அறியாத ஒரு தேசத்திலே அடிமைகளாக இருப்பார்கள் என்று சொன்னார். சொன்னபடியே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே 400 வருடங்களுக்கு மேல் அடிமைகளாக இருந்தார்கள். அப்படி அடிமைகளாக இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை மோசே விடுவித்து வாக்குத்தத்த பூமிக்கு தேவ சித்தத்தின்படி வழிகாட்டி கொண்டு சென்று கொண்டிருந்தான். ஆதியாகமம் எதை காட்டுகிறது? ஆரம்பம். யாத்ராகமம் எதை காட்டுகிறது என்று பார்த்தோம்? வேறு பிரித்தல். லேவியராகமம் எதற்கு அடையாளம்? பரிசுத்தம். அதேபோல எண்ணாகமம் எதற்கு அடையாளம்? பிரயாணம். உபாகமங்களின் புத்தகம் எதற்கு அடையாளம்? உபதேசம். அதேபோல யோசுவாவின் புத்தகம் பிரவேசத்திற்கு அடையாளம், இன்னும் போராட்டம், பகிர்ந்து கொடுத்தல் என்று பார்த்தோம் அல்லவா? அதேபோல ஆதியாகமம் மனிதன் எப்படி பாவம் செய்தான், யாத்ராகமம் மனிதன் எப்படி ரட்சிக்கப்படுவான், லேவியராகமம் மனிதன் எப்படி பரிசுத்தமாக்கப்படுகிறான், எண்ணாகமம் மனிதன் எப்படி தேவனை சேவிக்க வேண்டும், அதேபோல உபாகமம் மனிதன் எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவான் என்பதை காட்டுகிறது. அதேபோல யோசுவாவின் புத்தகம் பிரவேசம், போராட்டம், பகிர்ந்து கொடுத்தல். தேவன் யோசுவாவுக்கு தரிசனமாகி, யோசுவா, மோசே இறந்து போனான், ஆனால் இன்னும் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வாக்குத்தத்த பூமிக்குள் பிரவேசிக்கவில்லை என்பதனால் நீ பொறுப்பேற்க வேண்டும். உன்னை நான் தலைவனாக தெரிந்து கொண்டேன் என்பதனால் நீ இந்த ஜனங்களை வாக்குத்தத்த பூமிக்கு வழிநடத்து என்று தேவன் யோசுவாவை அழைத்தார். அப்பொழுது யோசுவாவின் வயது 85 இருந்தது. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எப்பொழுது புதிய விதத்திலே தேவன் யோசுவாவுக்கு பொறுப்பை அருளிச் செய்தாரோ அப்பொழுது யோசுவாவின் வயது சுமார் எவ்வளவுங்க? சொல்லுங்க பார்க்கலாம். 85 வயதுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல பிரயாணம் பண்ணின காலம் எவ்வளவு? 40 வருடங்கள். அப்படின்னா யோசுவா மோசேவோடு எத்தனை காலம் பிரயாணம் பண்ணியிருக்கிறான்? ஊழியக்காரனா, சேவகனா, உதவியாளனா? 40 வருடங்கள். 40 வருடங்கள் மோசேக்கு யோசுவா துணையாக, உதவியாளனாக, உண்மையாக, நம்பிக்கைக்குரியவனாக. யோசுவா மோசேயின் நிழலை போல இருந்தான். மிகுந்த நம்பிக்கைக்குரிய ஊழியக்காரனாக அவன் இருந்ததினால தேவன் யோசுவாவை தலைவனாக தெரிந்து கொண்டார். இப்போ யோசுவாவினுடைய வயது 85. அவன் எப்பொழுது மரித்தான்? 110வது வயதிலே மரித்தான். அப்படின்னா எத்தனை காலம் அவர்களை வழிநடத்தி இருக்கிறான்? 25 ஆண்டு காலம் அவர்களை வழிநடத்தி இருக்கிறான். மோசே எத்தனை காலம் அவர்களை வழிநடத்தினான்? 40 ஆண்டுகள் வழிநடத்தினான். யோசுவா 25 ஆண்டு காலம் வழிநடத்தியிருக்கிறான். ஆனால் எத்தனை காலம் பயிற்சி எடுத்துக்கொண்டான் யோசுவா? 40 ஆண்டு காலம் ஊழியனாக பயிற்சி எடுத்துக்கொண்டு 25 ஆண்டு காலம் தலைவனாக அவன் இஸ்ரவேல் ஜனங்களை வாக்குத்தத்த பூமிக்கு அழைத்துக் கொண்டு போனான். யோசுவாவை புத்தகத்தை பார்த்து 3 டிவைட் பண்ணலாம். 1, முதல் 5 அதிகாரங்கள் பிரவேசித்தல். வாக்குத்தத்த பூமிக்கு அவர்கள் பிரவேசித்தார்கள். அதை தொடர்ந்து அங்கே பிரவேசித்த போது அந்த தேசத்திலே இருந்த ராஜ்யங்களை, தேசங்களை, ராஜாக்களை மேற்கொள்ள வேண்டி இருந்தது. எனவே யோசுவா 31 ராஜ்யங்களோடு, 31 ராஜாக்களோடு போராடி வென்றான். யோசுவாவின் வாழ்க்கையிலே தோல்வி என்பது இல்லவே இல்லை. அந்த ஆயி என்ற இடத்திலே ஆகான் என்ற ஒருவன் செய்த தவறினால அன்று அந்த தோல்வியை சந்திக்க நேர்ந்தது. ஆனால் யோசுவா யுத்தத்துக்கு போன போது ஒரு நாளும் தோற்கவில்லை. காரணம் என்ன? யோசுவாவோடே கூட கர்த்தர் துணையாக இருந்தார். எனவே யோசுவா 25 ஆண்டுகள் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அற்புதமாக வழிநடத்தினான். அது மட்டுமல்லாமல் அற்புதமாக வழிநடத்தினான், அர்த்தமுள்ள வகையில வழிநடத்தினான், ஆவிக்குரிய பிரகாரமாய் வழிநடத்தினான், ஆசீர்வாதகரமாய் வழிநடத்தினான், ஆபத்தில் துணையாக நின்று வழிநடத்தினான். யோசுவா அந்த தலைமைத்துவத்திலே இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின அந்த காலமெல்லாம் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்றால் தேவனிடத்திலே மிகுந்த பயத்தோடும் பக்தியோடும் கூட வாழ்ந்தார்கள். அப்படி ஒரு அற்புதமான முடிவை யோசுவாவின் புத்தகத்திலே நாம் பார்க்க முடியும். தன்னுடைய கடைசி நாட்களிலே வரும்போது யோசுவா அற்புதமான ஒன்று சொல்லியிருப்பான். நானும் என் வீட்டாருமோவென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று திட்டவட்டமாய் சொன்னான். அதே போல் அந்த ஜனங்களையும் கூட உற்சாகப்படுத்தினான். அதை தொடர்ந்து என்ன நடந்தது என்று இன்று நாம் பார்க்க போகிறோம். என்ன நடந்தது? பெண் பித்திலே விழுந்து போன ஜட்ஜஸ். எப்படிங்க? பெண் பித்திலே விழுந்து போன ஜட்ஜையா. ஒரு வகையில் சொன்னால் கேங் ரேப், துண்டு துண்டாக வெட்டி போடுதல்.
பலவந்தமாய் பெண்களை கிட்னாப் பண்ணி பலவந்தமாய் மணம் செய்தல், பெண் பித்திலே அப்படி மாட்டிக்கொண்ட ஒரு தலைவன். அந்த வழியில போனாலே கொன்று விடுவார்கள், அந்த வழியில போகக்கூடாது. பிரேக்கிங் நியூஸ் ஒரு தடவை பார்க்கலாம். பிரசன்ட் நியூஸ் என்ன ஒரு முறை பார்த்து விடலாம். பிரேக்கிங் நியூஸ், அந்த வழியாய் போனால் கொன்று விடுவார்கள், எனவே போகாதீங்க. விபச்சாரம் செய்து மாட்டிக்கொண்ட தலைவன், தேசத்தை அபகரித்த துன்மார்க்கர்கள், பெண் பித்திலே விழுந்த ஜட்ஜையா, குடும்பத்திலே கலகங்கள், 69 பேர் கொலை செய்யப்பட்டார்கள். பிரேக்கிங் நியூஸ், அந்த வழியில் சென்றால் கொன்று விடுவார்கள். இதுதான் பிரேக்கிங் நியூஸ். பைபிளில் உள்ள காரியங்களை தியானித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே சடனாக எதற்காக இந்த பிரேக்கிங் நியூஸ் என்று சொல்லுகிறேன் என்றால், ஒரு குடும்ப தலைவி கேங் ரேப் பண்ணப்பட்டு துண்டு துண்டாக வெட்டப்படுகின்றாள். ஒரு ஜட்ஜ் பெண்ணோடு பாவம் செய்து மாட்டிக்கொண்டார். பெண் பித்திலே விழுந்த ஒரு தலைவன், குடும்பத்திலே கலகங்கள், 69 பேர் கொலை, பலவந்தமாக பெண்கள் கிட்னாப் பண்ணப்பட்டார்கள், பலவந்தமான திருமணங்கள். இவைகளெல்லாம் எப்பொழுதைய செய்தி? எந்த இடத்தின் செய்தி? இந்த தேசத்தில் எப்படி நடந்தது? இந்த பட்டணத்தில் எப்படியெல்லாம் நடந்தது? எப்பொழுது நடந்தது? இப்பொழுதே அதை பார்க்க வேண்டும். தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. அற்புதமான ஒரு ஆட்சியை யோசுவா கொடுத்திருந்தான். பார்க்கலாம். நியாயாதிபதிகளின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யோசுவாவின் சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்காக செய்த அவருடைய பெரிய கிரியைகளை எல்லாம் கண்டவர்களும் யோசுவாவுக்கு பின்பு உயிரோடு இருந்தவர்களுமாகிய மூப்பரின் சகல நாட்களிலும் ஜனங்கள் கர்த்தரை சேவித்தார்கள். அற்புதம். யோசுவா உயிரோடு இருந்த நாள் எல்லாம் ஜனங்கள் கர்த்தரை என்ன செய்தார்களாம்? சேவித்தார்கள். ஆனால் அதன் பின்பு என்ன நடந்தது? பயங்கரமான ஒரு கூட்டம், பயங்கரமான ஒரு தலைமுறை, பயங்கரமான ஜனங்கள் எழுந்து வந்தார்கள். யோசுவாவையும் யோசுவா சேவித்த தேவனாகிய கர்த்தரையும் அறியாத ஒரு ஜனக்கூட்டம் வந்தது. வாசிக்கலாம் 10வது வசனம். அந்த சந்ததியார் எல்லாரும், அதாவது யோசுவாவோடு கூட இருந்த பெரியோர், தேவனை நேசித்த மூப்பர்கள், தேவனை குறித்து போதித்தவர்கள், தேவனுடைய துணையோடு கூட வாழ்ந்தவர்கள் எல்லோரும் மரித்த பிறகு அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு என்னது? பொல்லாப்பானதை செய்து தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரை விட்டுவிட்டு தங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றி போய் அவர்களை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு கோபமூட்டினார்கள். அவர்களை கர்த்தரை விட்டு பாகாலையும் அஸ்தரோத்தையும் சேவித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபமூண்டவராகி அவர்கள் அப்புறம் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாதபடி கொள்ளையிடுகிற கொள்ளைக்காரர் கையில் அவர்களை ஒப்புக் கொடுத்து அவர்களை சுற்றிலும் இருக்கிற அவர்கள் பகைஞரின் கையிலே விற்று போட்டார். சத்துருக்களின் கையில் அவர்களை விற்று போட்டு விட்டார். கர்த்தர் சொல்லியபடியும் கர்த்தர் அவர்களுக்கு ஆணையிட்டிருந்தபடியும் அவர்கள் புறப்பட்டு போகிற இடமெல்லாம் கர்த்தருடைய கை தீமைக்கென்றே அவர்களுக்கு விரோதமாயிருந்தது. மிகவும் நெருக்கப்பட்டார்கள். கவனிங்க, யோசுவா உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவருடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இதே வார்த்தையை யோசேப்பின் வாழ்க்கை குறித்தும் பார்க்கும்போது பார்க்க முடியும். யோசேப்பு உயிரோடு இருந்த நாளெல்லாம் இஸ்ரவேலர்கள், அதாவது யாக்கோபும் யாக்கோபின் சந்ததியாரும் மேன்மையான பலன்களை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். தேவன் அருளிய உன்னதமான வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் யோசேப்பின் இறப்புக்கு பிறகு அந்த ஜனங்கள் எல்லோரும் அடிமைகளாகி போனார்கள். அதேபோல் யோசுவாவின் மரணத்திற்கு பிறகு அதே இஸ்ரவேல் ஜனங்கள் உலகத்துக்கும் உலக ஆச்சாரங்களுக்கும் அடிமைகளாகி போனார்கள். இதே விஷயத்தை கிதியோனின் வாழ்க்கையிலும் பார்க்க முடியும். கிதியோனுடைய மரணத்திற்கு பிறகு கர்த்தரை அறியாத ஒரு கூட்டம் எழும்பிற்று. அவர்களும் தங்கள் மனம் போன போக்கிலே வாழ்ந்தார்கள். அந்த சகோதர சகோதரிகள் ஒரு விலையேற பெற்ற பாடத்தை இங்கே நாம் கற்றுக்கொள்ள முடியும். கவனிங்க, யோசேப்பு உயிரோடு இருந்த காலமெல்லாம் தன்னை சுற்றியிருந்த சமுதாயத்திற்கு ஒரு உதாரண புருஷனைப் போல வாழ்ந்து காண்பித்தான். ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை அவன் வாழ்ந்தான். யோசேப்பு இருந்த காலத்திலே பிரஜைகள் பாவம் செய்வதற்கு பயந்தார்கள். யோசேப்பு இருக்கிற நாளெல்லாம் தேவனிடத்திலே பயபக்தியோடே கூட அவர்கள் வாழ்ந்தார்கள். யோசேப்பு உயிரோடு இருந்த காலத்துல யாக்கோபனுடைய சந்ததி எல்லா விஷயத்திலும் ஆசீர்வாதங்களை அனுபவித்தார்கள். யோசேப்பு நித்திரை அடைந்த பிறகோ சூழ்நிலை மாறிப்போனது. காரணம், யோசேப்பை போல தேவனை நேசிக்கிறவர்கள் குறைந்து போனதுதான்.
யோசேப்பை போல தேவனை குறித்து பேசுபவர்களும் குறைந்து போனதுதான். அதேபோல் யோசுவா இருந்த காலம் வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு நல்ல வாழ்க்கையைத்தான் வாழ்ந்தார்கள். ஆனால் யோசுவாவின் மரணத்திற்கு பிறகு யோசுவாவோடே கூட இருந்த அந்த நம்பிக்கைக்குரிய மூப்பர்களும் பெரியோர்களும் இறந்ததற்கு பிறகு தேவனை குறித்து பேச அங்கே ஆட்கள் இருக்கவில்லை. தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை குறித்து, அவருடைய நீதியை குறித்து, நியமங்களை குறித்து, கட்டளை கற்பனைகளை குறித்து போதிக்கின்றவர்கள், பிரசங்கிக்கிறவர்கள், கடைபிடிக்கிறவர்கள், கண்டிக்கிறவர்கள் குறைந்து போனார்கள். அதன் விளைவாக அதற்கு பின் வந்த சந்ததி கெட்டுப் போனது. சகோதரனே, சகோதரியே, தேவன் உனக்கும் எனக்கும் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். என்னவென்றால், நம்முடைய வீட்டார் எல்லாரும் நல்லா இருக்கணும்னா முதல்ல நாம நல்லா இருக்கணும். தகப்பனே புரியுதா? தாயே புரியுதா? உங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னா, உங்களை சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும்னா முதல்ல உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும். உன் கூட இருக்கிறவங்க ஆவிக்குரிய பிரகாரமா இருக்கணும்னா முதல்ல உன்னுடைய வாழ்க்கை ஆவிக்குரியதா இருக்கணும். உன் குடும்பத்தார் ஆவிக்குரியவர்களாக மாற வேண்டும் என்றால் முதலில் உன் வாழ்க்கை ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையா இருக்கணும். அன்று யோசேப்பினுடைய வாழ்க்கை தன்னை சுற்றி இருந்த சொசைட்டிக்கு, அதாவது சமுதாயத்துக்கு, சபைக்கு, ஜனங்களுக்கு ஒரு முன்மாதிரியானதா இருந்தது. யோசேப்பினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தன்னை சுற்றி இருந்தவர்களுக்கு ஒரு அற்புதமான முன்மாதிரியாயிருந்தது. நம்முடைய வாழ்க்கை நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்குள் ஒரு தாக்கத்தை உண்டாக்க வேண்டும். நாம் உயிரோடு இருக்கிற காலமெல்லாம் நம் வாழ்க்கை பிறருக்கு ஒரு முன்மாதிரியாயிருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு உதாரணமான வாழ்க்கையா இருக்கணும். நாம் உயிரோடு இருக்கும் போதே நம்முடைய பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சரியா இல்லைன்னா, நாம் உயிரோடு இருக்கும் போதே நம்முடைய வாழ்க்கையே சரியில்லாம இருந்தா, அப்ப நம்முடைய பேரன் பேத்திகளோட வாழ்க்கை எப்படிங்க சரியா இருக்கும்? நம்முடைய வாழ்க்கையும் நம் உடன் பிறந்தோரின் வாழ்க்கையும் சரியா இல்லைன்னா, நம் மரணத்திற்கு பிறகு பிள்ளைகளுக்கு யார் முன்மாதிரியா இருக்க முடியும்? அவர்களை ஆண்டவரின் பட்சமாய் யார் நடத்துவது? அவர்களுடைய வாழ்க்கையை யாரால் தேவனுக்கு நேராய் திருப்ப முடியும்? அந்த கடமையை தேவன் உன்மீது வைத்திருக்கிறார். நீதான் உன் தலைமுறைக்கு ஒரு யோசேப்பை போல இருக்க வேண்டும். இந்த தலைமுறைக்கு நீ ஒரு யோசுவாவை போல இருக்க வேண்டும். இந்த சந்ததிக்கு நீ ஒரு கிதியோனை போல இருக்க வேண்டும். இந்த பொறுப்புகளை உணர்ந்து கொள்வா என்றுதான் தேவன் இந்த வேளையிலே திட்டவட்டமாக என்னோடு பேசுகிறார். என் குமாரனே, என் குமாரத்தியே, உன்னுடைய சந்ததிக்கு, உன் வீட்டாருக்கு, உன் குடும்பத்தாருக்கு, உன் வம்சத்துக்கு, உன் சந்ததிக்கு நான் உன்னை ஒரு யோசுவாவை போல, யோசேப்பை போல தெரிந்து கொண்டிருக்கிறேன். யோசுவா தெரிந்து கொள்ளப்பட்டான், யோசேப்பு தெரிந்து கொள்ளப்பட்டான். யோசுவா பரிசுத்தவான், யோசேப்பு பரிசுத்தவான். யோசுவா வைராக்கியம் உள்ளவன், யோசேப்பு வைராக்கியம் உள்ளவன். யோசுவா போராடினவன், அதேபோல் யோசேப்பு பாவத்தோடு கூட போராடினவன். யோசுவா தேவனால் மெச்சப்பட்டவன், யோசேப்பும் கூட தேவனால் மெச்சப்பட்டவன். யோசுவா தேவ ஆவியை கொண்டிருந்தவன், யோசேப்பும் தேவ ஆவியை பெற்றிருந்தவன். யோசுவாவும் தன் பணியை நேர்த்தியாய் முடித்தான், யோசேப்பும் தன்னுடைய பணியை நேர்த்தியாய் முடித்தான். ரெண்டு பேருக்குள்ளேயும் சேம் குவாலிட்டிஸ். ரிசல்ட் என்னவென்றால், யோசேப் இருக்கிற வரைக்கும் பார்வோன் கூட மூச்சு விடல, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள மூக்கு நுழைக்கல. இஸ்ரவேலர்கள், அதாவது யாக்கோபு, யாக்கோபின் சந்ததியார் எல்லோருமே கூட அந்த தேசத்திலே இருந்த மேன்மையான ஸ்தலங்களிலே சகல செழிப்போடு கூட அவர்கள் வாழ்ந்தார்கள். யோசுவா இருந்த காலம் மட்டும் அந்த ஜனங்கள் பிரவேசித்தார்கள், போராடினார்கள், அந்த பூமி எல்லாவற்றையும் பகிர்ந்து கொண்டார்கள், சுக சந்தோஷத்தோடு வாழ்ந்தார்கள். இவர்கள் எல்லாவற்றுக்கும் காரணம் என்னவென்றால் யோசுவாவின் ஆவிக்குரிய வாழ்க்கை. நீதிமொழிகளின் புத்தகம் 11வது அதிகாரம் 10 மற்றும் 11வது வசனங்கள். நீதிமான்கள் நன்றாயிருந்தால் பட்டணம் களிகூரும், செம்மையானவர்களுடைய ஆசீர்வாதத்தினால் பட்டணம் நிலை பெற்று ஓங்கும். சகோதர சகோதரிகளே, நீதிமான்களாய் வாழும்போது முதலாவது உன்னுடைய வீடு ஆசீர்வதிக்கப்படும். உத்தமமான வாழ்க்கை வாழும்போது உன் வீட்டில் இருப்போர் எல்லோருமே ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அன்று யோசேப்பு நீதிமானாய் வாழ்ந்ததினால்தான் யாக்கோபின் சந்ததி முழுவதுமே கூட அற்புதமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது. ஜாக்கிரதையா கவனிங்க. யாக்கோபின் சந்ததி அப்படின்னா யாருங்க? இஸ்ரவேலர்கள். 40 வருடங்கள் வனாந்தரத்தில் நடந்தார்கள். 25 வருடங்கள் யோசுவாவால் வழிநடத்தப்பட்டார்கள். மொத்தமாக சேர்த்தா 65 வருடங்கள். ஆனால் அதற்கு முன்பு 400 வருடங்கள் யோசேப்பு நீதியாக வாழ்ந்ததினால யாக்கோபும் யாக்கோபினுடைய குடும்பம் மொத்தமுமே கூட செழிப்போடே கூட வாழ்ந்தார்கள். சில நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு யோசுவா அதே வாழ்க்கை அவன் வாழ்ந்தபோது இப்பொழுது இஸ்ரவேலர்கள், அதாவது அதே யாக்கோபின் சந்ததியார், லட்சக்கணக்கானோர் செழிப்போடு செம்மையான நடத்தையோடு அவர்கள் வாழ்ந்ததாக நாம் இங்கே பார்க்கிறோம்.
அங்க யோசேப்பு இறந்ததுக்கு அப்புறம் சூழ்நிலை மாறிப்போச்சு. இங்கேயும் யோசுவாவின் மரணத்துக்கு அப்புறம் சூழ்நிலைகள் எல்லாம் மாறிப்போச்சு. இவங்க எந்த அளவுக்கு கெட்டு போயிட்டாங்கன்னா கவனிங்க. எண்ணாகமம் 25, 26 அதிகாரத்திற்குள்ளாக நடந்தவைகள் என்ன? வனாந்திரத்திலே பிரயாணம் செய்து கொண்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிக்கடி மோசேயோடே கூட எதிர்த்து நின்றார்கள். ஆரோனையும் அவர்கள் எதிர்த்தார்கள். தேவனையே அவர்கள் சலித்தார்கள், முறுமுறுத்தார்கள். அதனால் வனாந்திரத்திலே மாண்டும் போனார்கள். தேவன் யாரையெல்லாம் காப்பாற்றினார்? 20 வயதுக்குட்பட்டோர் எல்லோரையும் தேவன் காப்பாற்றினார். அப்ப இப்ப இருக்கிறவங்க யாரு? புதிய தலைமுறையினர், யங் ஜெனரேஷன், ஒரு வாலிப சந்ததி. இவர்கள் ஆவிக்குரிய பிரகாரமா இருக்கணும்னு தான், இவர்கள் தேவனை சேவிக்க வேண்டும் என்றுதான், தேவனுடைய சித்தத்தின்படி வாழ வேண்டும் என்றுதான் தன்னுடைய 120வது வயதிலே மோசே சுமார் 2 மாத காலத்துக்கு அவர்களுக்கு போதித்துக் கொண்டே இருந்தான். எதற்கு தொடர்ந்து போதித்துக் கொண்டிருந்தான் என்றால், இந்த வாலிப கூட்டம் தேவ சித்தத்தின்படி வாழ வேண்டும் என்று, இந்த பிராயத்தோர் எல்லோரும் தேவனுக்கு விருப்பமுள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று ஆசையோடுதான் மோசே 10 தேவ செய்தி, அந்த 10 தேவ செய்தியின் தொகுப்பு தான் உபாகமங்களின் புத்தகம். யோசுவா தலைவனாக தெரிந்து கொள்ளப்பட்ட போது தேவன் சொன்னார், யோசுவா, நீ முதலில் நியாயப்பிரமாணத்தை தியானிக்க வேண்டும், அதை நன்கு புரிந்து கொண்டு அதன்படி நீ வாழ வேண்டும், அதோடு கூட போதிக்க வேண்டும் என்று அவர் சொன்னபடியே யோசுவா நியாயப்பிரமாணத்தை வாசித்து தியானித்து அதன்படி வாழ்ந்தான். அதை கற்றும் கொடுத்தான். தாய்மார், தகப்பன்மார், வேதத்தை நீங்கள் வாசிக்கணும், வேதத்தை நீங்க முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும், வேதத்தின் அடிப்படையிலே வாழ வேண்டும். வேத வார்த்தையின் அடிப்படையிலே வாழ்ந்து நம்முடைய குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு நாம் முன்னுதாரணமாயிருக்க வேண்டும். யோசுவா இஸ்ரவேல் தேசத்துக்கே உதாரண புருஷனாய் மாறினான். ஒரு அற்புதமான ஆவிக்குரிய தகப்பனாக விளங்கினான். எவ்வளவு அற்புதம் பாருங்க. யோசுவா உயிரோடு இருந்த நாள் வரைக்கும். மறுபடியும் வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 2வது அதிகாரம் 7வது வசனம். யோசுவாவின் சகல நாட்களிலும் இஸ்ரவேலுக்காக செய்த அவருடைய பெரிய கிரியைகளையெல்லாம் கண்டவர்களும் யோசுவாவுக்கு பின்பு உயிரோடு இருக்கிறவர்களுமாகிய மூப்பரின் சகல நாட்களிலும் கர்த்தரை சேவித்தார்கள். கவனிங்க, ஜனங்கள் அப்படின்னா லட்சக்கணக்கான இஸ்ரவேல் ஜனங்கள். யோசுவா இருந்த சகல நாட்களிலும், அதேபோல யோசுவாவோடே கூட இருந்த மூப்பர்கள், தேவனிடம் உண்மையாயிருந்த மூப்பர்கள், உயிரோடு இருந்த நாளெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை சேவித்தார்கள். சகோதர சகோதரிகளே, இதைத்தான் தேவன் நம்மிடத்திலும் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை நீயும் ஒரு ஊழியக்காரனாய் இருக்கலாம். நீ இருக்கிற வரைக்கும், அல்லது நீ ஒரு சபை மூப்பராக இருக்கலாம், சபை பெரியவர்களாக இருக்கலாம். நீங்கள் இருக்கிற வரைக்கும் உங்கள் சபை அற்புதமாயிருக்க வேண்டும். யோசுவா இருக்கிற வரைக்கும், யோசுவாவோட கூட இருந்த மூப்பர்கள் இருக்கிற வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் அற்புதமான ஆவிக்குரியவர்களாய் வாழ்ந்தார்கள். சதீஷ்குமார் இருக்கிற வரைக்கும், சதீஷ்குமாரோடு கூட உண்மையான ஊழியக்காரர்கள் இருக்கிற வரைக்கும் இந்த சபை அற்புதமாயிருக்க வேண்டும். அதற்கு பிறகு நம்முடைய பிள்ளைகள் இந்த அற்புதமான ஊழியத்தை வரப்போகும் சந்ததிக்காக ஆயத்தப்படுத்த வேண்டும். அதுதான் நம்முடைய விண்ணப்பம், அதுதான் நம்முடைய நோக்கம். மோசே தான் இறக்கப் போகும் நாட்களிலே என்ன செய்தான்? யோசுவாவை அவன் உருவாக்கினான். அதேபோல இன்று ஊழியம் செய்து கொண்டிருக்கிற நம்மை போன்ற ஊழியர்கள் என்ன செய்யணும்? இந்த உலக யாத்திரையை நாம் முடிப்பதற்குள்ளாக யோசுவாக்களை எழும்ப பண்ண வேண்டும். எனவேதான் நான் சொல்லுவேன், தேவன் எனக்கு 2 பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். என் 2 குமாரர்களையும் தேவனுடைய ஊழியத்திற்காகவே அர்ப்பணித்திருக்கிறேன். தேவனுக்காகத்தான் அவர்கள் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதே தரிசனத்தோடு கூட அவர்களை வளர்த்தும் வருகிறேன். நான் கேட்க விரும்புவது உங்களுடைய ஜெபத்தை மட்டும்தான். அதேபோல உங்கள் எல்லோருடைய ஆசீர்வாதம் வேண்டும். தந்தைமார், தாய்மார், எவ்விதத்துல நீங்கள் என்னை ஆசீர்வதித்திருக்கிறீர்களோ அதே விதமாக உங்களுடைய ஆசீர்வாதம் என் பிள்ளைகளின் மீதும் இருக்கும் என்றால், எதிர்வரும் நாட்களில் வரப்போகும் சந்ததிக்கு, இளம் பிராயத்தவர்களுக்கு அவர்கள் ஒரு வழிகாட்டிகளாயிருக்கும்படியாக நீங்கள் எல்லோரும் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன். ஜாக்கிரதையாக கவனிக்கணும். எதை ஆசைப்பட்டான் மோசே? நீங்கள் ஒரு புது தலைமுறை, புதிய சந்ததி, இந்த புதிய தலைமுறையாகிய நீங்கள் உங்கள் தாய் தகப்பன்மாரைப் போல வாழக்கூடாது. மறுபடியும் நினைவுபடுத்துகிறேன். உபாகமம் புத்தகம் 4 விஷயங்களை போதிக்கிறது. 1, பின்னோக்கி திரும்பி பாருங்கள், உங்கள் பிதாக்கள் எப்படி தேவனை எதிர்த்தார்கள் என்பதை. அப்படி தேவனை விரோதித்து எப்படி நாசமானார்கள் என்கிற காரியத்தை பின்னோக்கி பாருங்கள். அடுத்து உபாகமம் சொல்லுகிற 3 காரியங்களில் 1 கவனிங்க, அதாவது கீழ்ப்படிதலோடு இருங்கள். 3வது வெற்றியை சாதித்துக் கொள்ளுங்கள். முதலில் கவனிக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தையை கேட்டு கவனிக்க வேண்டும்.
அடுத்து கேட்ட வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அடுத்ததும் வெற்றியை சாதித்துக் கொள்ளுங்கள். அதுதான் உபாகமத்தின் புத்தகத்திலே மோசேயின் பிரசங்கத்தின் சாரம்சம். பின்னோக்கி பாருங்கள், உங்கள் பிதாக்கள் எப்படி தேவனை விரோதித்து வனாந்தரத்திலே மாண்டு போனார்கள். முன்னோக்கி பாருங்கள், தேவன் உங்களுக்காக வாக்குத்தத்த பூமியை, பாலும் தேனும் ஓடுகின்றதான ஒரு அற்புதமான தேசத்தை உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். உங்கள் பிதாக்களைப் போல தேவனை விரோதித்து அவருக்கு எரிச்சல் உண்டாக்கி முறுமுறுத்து வீணா இந்த வனாந்தரத்திலேயே மாண்டு போகாமல் இருப்பதற்காக சொல்லுகிறேன். உங்களை சுற்றி பாருங்கள். பாவம் செய்வோர் அநேகர் இருக்கிறார்கள். அவர்களில் ஒருவராக நீங்கள் இருக்கக்கூடாது. உங்களை நீங்களே பரிசோதித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் சேவிக்கிற தேவன் பரிசுத்தர் என்பதால் நீங்களும் பரிசுத்தர்களாய் இருங்கள். எனவே பின்னோக்கி பாருங்கள், முன்னோக்கியும் பாருங்கள், அக்கம்பக்கத்தில் பார்ப்பதோடு உங்களுக்குள்ளாகவும் பார்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் வாக்குத்தத்த பூமிக்கு சேர வேண்டும். இந்த செயலிலே 3 விஷயங்கள் நான் சொல்றத கவனிங்க. கீழ்ப்படிதலோடு கூட இருந்து வெற்றியை சாதித்துக் கொள்ளுங்கள். இந்த பிரசங்கத்தை அந்த புது தலைமுறையினருக்காக மோசே செய்தபோது அதை யாரு கேட்டாங்க தெரியுமாங்க? யோசுவா கேட்டான். யோசுவாவின் வாழ்க்கையை 3 விஷயமா சொல்லணும்னா இட்ஸ் வெரி சிம்பிள். யோசுவா கேட்டான், கேட்டதன்படி கீழ்ப்படிந்தான், கீழ்ப்படிந்து வெற்றியை சாதித்தான். மோசே எவற்றையெல்லாம் பிரசங்கித்தானோ அவற்றை அப்படி அடிபிரளாமல் யோசுவா கடைபிடித்தான். அதன் பலனாகத்தான் யோசுவாவின் வாழ்க்கை ஜெயம் நிறைந்த வாழ்க்கை. ஜெபிக்கலாமா? மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, ஒரு புறத்திலே நியாயாதிபதிகளின் புத்தகம் பாவம் செய்வதற்கு பழக்கப்பட்டு போயிருந்தார்கள். அதன் விளைவாய் சிட்சைக்கு ஆளானார்கள். சிட்சையை தாங்கிக் கொள்ள முடியாமல் மனஸ்தாபப்பட்டார்கள், மன்றாடினார்கள். அப்படிப்பட்டவர்களை ஆண்டவரே நீர் இறங்கி அவர்களுக்கு நிம்மதியை, அமைதியை அருளிச் செய்தீர். இன்று எங்களிலும் யாரெல்லாம் ஆண்டவரே தாங்கள் செய்த தவறுகளுக்காக, செய்து வருகிற பாவங்களுக்காக, தாங்கள் எடுத்த தவறான முடிவுகளுக்காக, அதன் விளைவுகளை சந்தித்து எல்லா விதத்திலும் வெறுமையாகி, பொருளாதார ரீதியாய் குலைந்து போய், குடும்பத்திலே சிதைந்து போய், ஆரோக்கியம் கூட கெட்டுப்போய், எல்லோருக்கும் தூரமாகி, தன்னந்தனியாய் மிஞ்சிப்போய், அநாதைகளைப் போல் ஆண்டவரே இந்த வேளையிலும் உம்முடைய சன்னதியில் நின்று விண்ணப்பம் பண்ணிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்கப்பா. உங்க விண்ணப்பத்துக்கு செவிசாய்ங்க. மனஸ்தாபப்படுகிறார்கள் ஐயா, மன்னிப்பு கேட்கிறார்கள். ஆண்டவரே மன்னிங்க ராஜா, மன்னிக்கும்படி ஜெபிக்கிறோம். அந்நாளிலே அந்த அளவு துன்மார்க்கர்களாயிருந்த இஸ்ரவேல் ஜனங்களை இறக்கப்பட்டு நீர் மன்னித்தீர் அல்லவோ? ஒரு நல்ல நிம்மதியுடனான, அமைதியுடனான வாழ்க்கையை அருளிச் செய்தீர் அல்லவோ? அதேபோல் உம்முடைய பிள்ளைகளுக்கும் அமைதியை நீர் அருளிச் செய்யும்படி ஜெபிக்கிறோம். நிம்மதியுள்ள நாட்களை அருளும்படி ஜெபிக்கிறோம். அதற்காக மீது சார்ந்து கொள்கிற வாழ்க்கை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருளி, யோசுவாவைப் போல முன்மாதிரியாய் வாழ்கிற பாக்கியத்தையும் அருளி, யோசேப்பைப் போல ஆசீர்வாதகரமான வாழ்க்கையும் நீர் அருளிச் செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.